கேரளால இந்த மழை காலங்கள் தான் இப்போ ட்ரெண்டு. இடியுடன் கூடிய மழை பெய்கிற சமயங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத காடுகள்லையும் தொடிகள்லையும் இந்த காளான்கள் இயற்கையாகவே முளைக்கும். நிறைய பேர் இதை தேடி பறித்து சமையல் செய்வாங்க. இந்த மாதிரி விரிஞ்ச காளான்களை பயன்படுத்த மாட்டாங்க. சத்தமில்லாத இடத்துல தான் இந்த காளான் முளைக்கும். இந்த காளான்களை விரிஞ்ச பிறகு ஏன் பயன்படுத்த மாட்டாங்கன்னா, அதில் நிறைய கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கும். இந்த மாதிரி மொட்டுகளையும் பூக்களையும் அதனுடைய வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த வேர்களை பயன்படுத்த மாட்டாங்க. விஷ காளான்களுக்கும் நல்ல காளான்களுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த மாதிரி மோதிர வளையம் மாதிரி இருக்கிற இந்த வளையம் நல்ல காளான்களில் தான் இருக்கும். விஷ காளான்களில் இந்த மாதிரி வளையம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த காளான்களை க்ளீன் பண்ணுறது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த காளானுடைய மேலே இருக்கிற இந்த கருப்பு நிறத்தை எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இந்த தோலையெல்லாம் அப்படியே கத்தி வச்சு சுரண்டி எடுக்கணும். இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னா, தலைகளாக பிடிச்சிட்டு நம்ம தோல் இப்படி உரிச்சு எடுத்தோம்னா அதனுடைய தோல் தனியாக வந்துடும். கவுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த காளான்களை க்ளீன் பண்ணும்போது அதனுடைய தண்டு பகுதியும் கொடை பகுதியும் சேர்கிற இடத்துல தான் பெரும்பாலும் புழுக்கள் இருக்கும். பிரிஞ்ச காளான்களில் தான் இருக்கும். மொட்டுகளில் எந்த புழுக்களும் இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ண காளான்களை சாதா தண்ணியில் ஒரு முறையும் மஞ்சப்பொடி கலந்த தண்ணியில் ஒரு முறையும் அலசிக்கணும். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரி சுடுதண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு இந்த காளானை போட்டு பார்த்தோம்னா, அது விஷ காளானாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே ரெட் கலராக மாறும். அப்படி மாறலைன்னா அது 100% நல்ல காளான் தான்.